அஸ்ஸலாமு அலைக்கும். இது மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 2 தக்காளியை நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு அதையும் நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு அதையும் நல்லா பிசையணும். அதையும் நல்லா பிசைஞ்சிட்டு புளியை தூக்கி அதில் போட்டணும். எல்லாம் போட்டுட்டு காமிக்கிறேன். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தக்காளி போட்டு இதை நல்லா இந்த மாதிரி நல்லா இது பண்ணணும். இப்போ உப்பும் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு இந்த மாதிரி மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். உங்கள் இதுக்கு காரத்துக்கு ஏற்ப ஏற்றிக்கோங்க. நீங்கள் குழம்புத்தூள் போடுறதுனா போட்டு இதே மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதில் இந்த தக்காளியெல்லாம் நல்லா இதுவாகிடும். இப்போ இதில் புளி தண்ணி ஊற்றி வச்சிடலாம். கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி இதில் போட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இது குழம்பு தாளிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன வெங்காயத்தை ஒரு 20 வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு கொஞ்சம் குறந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பூண்டையும் நல்லா இது மாதிரி நசுக்கி வச்சுக்கலாம். நல்லா காஞ்சிச்சு. இதில் கடுகை போட்டு விட்டுடலாம். வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டு விடலாம். பூண்டை போட்டு நல்லா வதக்கலாம். பொன்னிறமாக வரட்டும். போட்டு வெங்காயம் போட்டுடலாம். நல்லா வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வரட்டும். நல்லா வதங்கி வந்துடும். இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா சுருண்டு வந்துருச்சு. சட்டியில் ஒட்டவே ஒட்டாது பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்போ வந்து நம்ம இதை கரைச்சி வச்சுருக்குறோம்ல, இதெல்லாம் போட்டு மிளகாய் இதெல்லாம் போட்டு அதை தூக்கி இதில் போட்டுருவோம். இந்த மாதிரி நல்லா திக்காக வந்துடும். அதுவே நல்லா திக்காகிடும். இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு தேங்காயும் சீரகம் போட்டிருக்கிறேன். இதை அரைச்சி இதோட பாலை மட்டும் போட்டு விட்டுடலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதிக்குது குழம்பு. நல்ல பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்து இந்த தேங்காய் சீரகம் போட்டு அரைச்சது இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி நான் கொஞ்சோண்டு வறுத்து போட்டுருவேன். நல்லா கொதிக்குது. இப்போ இதில் சிம்மில் வச்சு கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், மீன் குழம்பு முடிஞ்சிருச்சு.